எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஊடக நண்பர்களுக்கும் பிரிண்ட் மீடியா வானொலி எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்கேன். அப்படியே என்னுடைய சக நடிகர்களுக்கும் நன்றி கடந்த வணக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். எத்தனையோ படம் நடிச்சிருக்கலாம், ரிலீஸ் ஆகிருக்கலாம். எல்லாம் ஒரு சில விஷயங்களில் நான் எப்போவுமே பெருமையாக பேசிக்கிறதோ சொல்கிறதோ ஒரு சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். சத்தியமாக இந்த லிஸ்ட்டு இது எதுவுமே என்கிட்ட இல்லை, நான் வச்சுக்கினது இல்லை. இந்த படங்கள் லிஸ்ட்டு இது ஆனஸ்ட் நிக்கில் முருகன் அவர்களுக்கே தெரியும். எனக்கு கேட்கும் போது நான் என்கிட்ட வச்சுக்கிறது இல்லைப்பா, எனக்கு தேவையில்லை. ஏன்னா இது ஹரா தான் என்னோடய முதல் படம்னு. ஏன்னா இந்த ஒரு படத்தோட வெற்றி தோல்வி தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. அது கடந்து போகும்போது அதை மறந்துட்டு இன்னொரு படத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், ஃபோக்கஸ் பண்ணுறோம். எத்தனை புது டைரக்டர்களை அறிமுகம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு அது இறைவன் கொடுத்த பிச்சை. ஏன்னா நான் இப்போ பயணங்கள் முடிவதில்லை படம் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய முதல் மூடு பனியாகட்டும், நெஞ்சத்தை கிள்ளாதே ஆகட்டும், கிழிஞ்சல்கள் எல்லாமே சில்வர் ஜூப்ளி போனதுனால பயணங்கள் முடிவதில்லை 500 நாள் ஆகும்போது எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வர ஆரம்பிச்சதுல இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு புது ப்ரொடியூசர்ஸ்கள் புது இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா அந்த அவங்க பசியோடு சினிமா பண்ணுவாங்க. அந்த நல்ல பசியோடு அந்த சினிமா இருக்கும்போது நானும் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையில் தான் நான் தேர்ந்து எடுத்த முத்துக்கள் இவங்க எல்லாம். ஆனால் அவங்களுக்கு எல்லாம் அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறது இருக்குது, ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுன ஒரு 6th சென்ஸ். ஆனால் அவங்களோட உழைப்பு அந்த பசினால் அவங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக எழுத்து இயக்கம்ங்கிறது தான் நான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் எப்போவுமே ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு தான் நன்றின்னு சொல்வேன். என்னோடய பழைய நண்பர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இயக்குனர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். நாங்களெல்லாம் அவங்க பின்னாடி இருப்போம். மற்ற எல்லா கலைஞர்களும் அவருக்கு பின்னாடி இருக்கோம். ஸோ அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். எந்த டைரக்டராக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் ஆனால் அந்த ஷிப் தான் அந்த ப்ரொடியூசர். அவர் இருந்தால் தான் அந்த ஷிப் இருந்தால் தான் டைரக்டரு நம்ம எல்லோரும் இருப்போம். ஸோ இவங்க 2 பேரோட உழைப்பு மட்டும் இல்லை, அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டு தான் நான் எப்போவுமே ரசிப்பேன். ஸோ இப்போது பழைய விஷயங்களை விட நம்ம புது விஷயத்தை பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். பாட்டுகள் பற்றி எல்லோரும் சொல்கிறாங்க, அதுக்கு இளையராஜா சார் தெய்வம். அவர் உண்மையான இசை ஞானிங்கிறதுல 2வது வார்த்தை இந்த தமிழனும் சொல்ல முடியாது, இந்த ரசிகனும் சொல்ல முடியாது, இந்த ரசிகையும் சொல்ல முடியாது. அவர் 1500 படத்தை மேலே பண்ணிட்டார். அவர் என்னை பொறுத்தவரை எல்லா இயக்குநர்களுக்கும், எல்லா தயாரிப்பாளர்களுக்கும், எல்லா நடிகைகளுக்கும் பிரமாதமான பாட்டு கொடுத்துருக்காரு. இதில் எந்த வஞ்சனையும் யாருக்குமே அவர் பண்ணதே இல்லை. சரி, சில நடிகர்கள் பற்றி ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த படம் ஓடி இருக்கு. அந்த படம் ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த பாட்டை இன்றைக்கி சிங்கப்புலி ரசிக்கிறாருன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ளேன்னா அந்த ஆர் சுந்தரராஜன் இயக்குனர் அந்த கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமாக. அதையும் நான் பாராட்டணும், சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பாட்டு வெற்றியறதுக்கு வரிகள் டியூன் மட்டும் காரணம் இல்லை, அதோடு சேர்ந்து அது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே சேர்ந்து அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுன்றது ஏன் சொல்கிறேன்னா ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் படம் வெற்றி அடையும். இல்லைன்னா எத்தனையோ படங்கள் பார்த்திங்கன்னா என்னை விட இவங்களுக்கெல்லாம் ட்ராக் ரெக்கார்டு தெரியும். சூப்பர் ஹிட் ஆடியோகள் இருக்கும். படம் வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த பாடல்கள் அவ்வளோ பெருசாக பேசுறதில்லை. ஏன்னா படம் அவ்வளோ பெருசாக ஓடல. என்னோட அக்கியம், என்னோட அதிருஷ்டம், என்னோடய அப்பா அம்மாவோட அதிருஷ்டம், எல்லாருக்கு மேலே என் உயிரின் ஊற்றாய் இருக்கிற ரசிகைகளோட ஆசீர்வாதம் தான் என்னோட படங்கள் ஓடுனதுக்கு காரணம். என்னை அவங்க வீட்டில் ஒரு தத்து பிள்ளை மாதிரியே வச்சுக்கிட்டாங்க. என் பையனாகவும் தம்பியாவோ அண்ணனாவோ காதலனாவோ என்னவோ வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு எத்தனையோ படங்கள் சொல்லலாம். ஒரு விதியில் நான் வில்லனை நடித்தாலும் நம்ம மோகன் தானே அப்படின்வாங்க.
மௌனராகம் மாதிரி ஒரு நல்ல புருஷனாக நடித்தா நம்ம மோகன் தானேன்றாங்க. ரெட்டைவால் குருவியில் 2-3 பொண்டாட்டிகளை சமாளிக்கிறான்னு நம்ம மோகன் தானேன்றாங்க. அதுக்கு அந்த இயக்குனர்கள் பட்ட கஷ்டங்கள் தான் எனக்கு தெரியும். கிரேட் டைரக்டர்ஸ் பாலுமகேந்திரா சார் ஆகட்டும், மணிரத்னம் எல்லோரும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரோடைய இயக்கம் அப்படிங்கிறது ஆடியன்ஸை உட்கார வச்சிச்சு, மறுபடியும் பார்க்க வச்சிச்சு. இளையராஜா சார் இசையை மறுபடியும் கேட்க வச்சிச்சு. இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போது ஹரா பற்றி பேசுகிறேன். விஜயஸ்ரீ இயக்குனர். நிறைய பேர் எவர் சொன்னார் இப்போ மார்க்கெட் இருக்குது மார்க்கெட் இல்லைங்கிறது. மார்க்கெட் இருக்குது இல்லைங்கிறத பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டவன் கிடையாது. அது எனக்கு என்னோட பழகுனவர்களுக்கு தெரியும். என்னோட பழகுனதுக்கப்புறம் விஜயஸ்ரீக்கும் தெரியும். எனக்கு பிடிக்கணும், எனக்கு இங்கே செட் ஆனால் தான் படத்தில் நடிப்பேன், இல்லைன்னா நடிக்க மாட்டேன். ஏன்னா நான் என்னை நம்பி இருக்கிறாங்கிறது இல்லை, என்னை ஆராதிக்கிற, என்னை மதிக்கிற ரசிகர்களுக்கு எப்போவுமே டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரே நோக்கம்தான் எனக்கு. பணம் எல்லார் மாதிரி எனக்கும் ரொம்ப தேவை, ஆனால் அது மட்டும் வாழ்க்கையில்னு எங்கள் அப்பா அம்மாவோட டிஎன்ல நான் தெரிஞ்சவன். அதனால் எப்போவுமே எல்லாமே நல்லா வரணும், நல்லா அமையணுங்கிறது நம்புகிறவன். நிக்கில் முருகன் அவர்கள் விஜயஸ்ரீயை கூட்டிகிட்டு வந்தார். பரவாயில்லையா? எல்லாமே கரெக்டாக தான் சொன்னார். ஸோ விஜயஸ்ரீ அவர் கதை சொன்னார். கதை சொல்லும்போது கதை நல்லா இருக்குது, ஆனால் அதில் ஏதோ ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் ரொம்ப நல்லா முடியும், அப்படி ரீச் ஆக முடியுங்கிறது எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை. அப்போ விஜயஸ்ரீக்கு அவர்கள் சொன்னேன், இது கதை நல்லா இருக்குது, கண்டென்ட் என்னமோ இருக்குது, ஆனால் இப்போ டெல்லிங் கொஞ்சம் இருக்குது, ஸ்டோரி டெல்லிங்கில் கொஞ்சம் நீங்கள் புதுசாக தாதா இட்டிஸ்மெல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னும் போது இதையே கொஞ்சம் புதுசாக யோசிக்கக்கூடாது, யோசிச்சிங்கன்னா எல்லோரும் கூட்டணியாக ஜெயிக்கலாம் இல்லையா? நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரே ஒரு ரொம்ப நல்ல விஷயம், அவர் கோச்சிக்கலை, ஈகோவாக எடுத்துக்கல, போய் பார்த்துட்டு அது இன்னொரு வருஷனில் கொடுக்குறாரு. 7வது வருஷம் தான் இப்போ ஓகே பண்ணியிருக்கிறார் ஸ்கிரிப்ட். அவர் சேலஞ்சிங்காக எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் அவர் படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் இதை எப்படி கன்வின்ஸ் பண்ணலாங்கிறத விட அவர் எவ்வளோ கன்வின்ஸ் ஆகிருக்கணும் மனசுக்குள்ளே. ஜெயிச்சியே காட்டுவேங்கிற ஒரு நல்ல மனசு எண்ணங்கள்னால தான் இந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்துச்சு. அந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்ததுக்கு தான் படம் ஆரம்பித்தோம். மோகன்ராஜ் ப்ரொடியூசர்கள் வந்தார். அது வேறு கதை. சரி, விஜயஸ்ரீ எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய டைரக்டர்களாகட்டும், நல்ல நண்பர்கள் டைரக்டர்களை எப்போவுமே கேட்டார், எப்படி நீ இந்த அரை படம் ஒத்துக்கிட்ட, அதில் என்ன அப்படி ஒரு விஜயஸ்ரீன்னு கேட்டிருக்காரு. அவருக்கும் தெரியும், நிக்கிலுக்கும் தெரியும். நான் ஏதோ 50-60 டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன்றாரு. அது ஓகே. பெரிய பெரிய ஜீனியஸ் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண பாக்கியம் எனக்கு கிடச்சிது. பாலுமகேந்திரா சார் ஆகட்டும், மகேந்திரன் சார் ஆகட்டும், சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் ஆகட்டும், பாப்பு சார் ஆகட்டும், பாலச்சந்திரன், நிறைய ஜீனியஸ் எல்லாருமே என்னோடய பாக்கியம் அது. பாப்பு சார், ஜே வில்லியம்ஸ் இன் மலையாளம், எல்லாம் ஆல் லாங்குவேஜ்லேயும் எனக்கு கிடைச்ச பாக்கியம். அதுலேருந்து புது டைரக்டர்களுக்கும் அறிமுகமாகிறதுக்கும் நான் முக்கியமான காரணமாக இருந்தேங்கிறது என்னோடய பாக்கியம்தான். ஆனால் விஜயஸ்ரீ கிட்டே இருக்கிற ஒரு பெக்யூலியர், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஷார்ப் மைண்ட் என்னன்னா, ஹி ஹஸ் காட் அ ஃபென்டாஸ்டிக் நாலேஜ் ஆஃப் தி லைட்டிங் சென்ஸ், சவுண்ட் சென்ஸ். இது பொதுவாக டைரக்டர்கள்கிட்ட இருக்காதுங்கிறது இல்லை. அவர் தேவை இருக்கோ இல்லையோ, அது இன்னொரு நல்ல கேமராமேனையும் சவுண்ட் இன்ஜினியரையும் எடிட்டர்களும் நம்பி அதில் அவர் கூட்டணியை பண்ணுவார். இவர் மட்டும் அது ஒரு ஷார்ட் வைக்கும்போது இந்த லைட்டிங்குக்கு எது வேணும் எது வேண்டாம் இது டிஏ வரைக்கும் யோசிப்பார். அது எனக்கு பிரமிப்பாக இருக்குது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த திறமையை அவரை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தோங்கிறது தான் உண்மையான விஷயம். எத்தனையோ புது டைரக்டர்களை அறிமுகம் பண்ணிட்டாருங்கிற ஒரு நல்ல விஷயங்களில் இப்படி ஒரு பட்ட டைரக்டர் நான் எப்படி இது மனோபாலா சொன்ன வார்த்தை. அவர் இன்றைக்கி நம்மளோட இல்லை, என்னோடய நண்பன். படம் ஷூட்டிங்கில் முதல்ல சண்டை போட்டு போனால், அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் இந்த வார்த்தை கேட்ட அப்போ தான் சொன்னேன், இப்போ பாரு மவனை நான் எதுக்கு யோசித்தேன், எதுக்கு பண்ணேன் பாருன்னு. அதுக்கப்புறம் ஆமாண்டா, கரெக்டடா, இது எப்படிடா, அதுதான்மா, சம்திங் சேஸ் ஹி இஸ் வெரி குட், டோன்ட் காமெண்ட், ஜஸ்ட் ஃபாலோ ஹிம், எவ்ரி திங் வில் பி ஓகேன்னு. அதுக்கப்புறம் அவன் ஃபாலோ பண்ணால் அவனும் நடிச்சிருக்கான். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இன்றைக்கி நம்மளோட இல்லை, ஆத்மா இங்கே தான் இருக்கும், நம்மளை ஆசீர்வாதிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் விஜயஸ்ரீ அவர்கள் மியூசிக் சென்ஸ் ஆகட்டும், அவர் பண்ண டி ராஜேந்திரன் மாதிரி, குட்டி ராஜேந்திரன், டி ராஜேந்திரன் சொல்லுவார், லிரிக் ரைட்ரு, எடிட்டிங்கு, ஃபோட்டோகிராஃபி, லைட்டிங்கு,
மார்க்கெட்டிங்கு அதான் சொன்ன மாதிரி எல்லா தொழில்நுட்பங்களும் தெரிஞ்சிருக்கிறாரு. அதில் ஏதோ ஒரு புதுசாக பண்ணி ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அந்த பசி இருக்கிற வரை அவர் ஜெயிச்சுட்டே இருப்பார். அதுதான் உண்மையான விஷயம். அவருக்கு உடம்பு ஆக்சிடெண்ட் பற்றி சிங்கப்புலி சொன்னார், மற்றவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் இன்றைக்கி இப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரணம் அவரோட குடும்பம்னு நான் நினைக்கிறேன். அவரோட ஒய்ஃப் கிரேட் லேடி இங்கே வந்திருக்காங்களா? கிரேட் லேடி. தவமாக இருந்தாங்க அந்த அம்மா. தவமாக நின்று பிரார்த்தனை பண்ணாங்க. தவமாக இருந்து தைரியமாக இருந்தாங்க. தவமாக இருந்து நம்பிக்கையாக இருந்தாங்க. தவமாக இருந்தால் நம்பிக்கை கொடுத்தாங்க. அந்த அம்மாவோட ஒவ்வொரு வார்த்தையும் இவருக்கு அவ்வளோ பெரிய டானிக். அந்த அம்மா சொல்லும், சார் மோகன் சார் வந்துடுவார் சார், இந்த மனுஷன் இவாசின் கோமா. அந்த அம்மா சொல்லும், கிரேட் லேடி. ஸோ இவரோட ஒய்ஃபோட புண்ணியமும் குழந்தைங்களோட புண்ணியமும் இவர் மறுபடி சொன்ன மாதிரி ஹரா படத்தை முடிக்கணும்னு திருப்பி வந்திருக்காரு. இல்லை நிறைய படங்கள் பண்ணணும் ஆசைப்படுறோம். நிறைய நல்ல படங்கள், நல்ல கண்டென்ட் வித்தியாசமாக கொடுப்பார். அந்த நல்ல படங்கள் மக்கள் ரசிப்பாங்கன்னு நினைப்பேன். என்னோட நினப்பு, என்னோட ஆசையும் கூட. இந்த படத்தை பொறுத்தவரை நாங்கள் முதல்ல சொன்னதை பாடல்கள் இருக்கக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் அப்படியே ஒரு 3-4 பாட்டு வச்சுட்டாரு, நல்லா வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர் பிரமாதமா மியூசிக் போட்டிருக்காரு. எல்லா பாடலுக்கும் இவர் தான் லிரிக்ஸ். நீங்கள் ஆடியோ ரிலீஸில் பாடல்கள் கேட்பீங்க. எக்ஸ்ட்ரானரியாக எழுதியிருக்கார் லிரிக் நம்ம விஜய் ஸ்ரீ அவர்கள் தான். ஸோ அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் நினைக்கிறது உடனே. இது நான் இங்கே கம்பேர் பண்ணி பேசுகிறேங்கிறது இல்லை. நான் முதல்ல பார்த்த டைரக்டர்ஸில் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பண்ணிட்டு இருந்ததில் முதல் ஆள் மணிவண்ணன் தான். அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது ஆஸ் எ டைரக்டர். மணிவண்ணன் இன்றைக்கி அவர் நம்மளோட இல்லை. அவர் தான் ஸ்கிரிப்டை இல்லாமல் ஸ்கிரிப்ட் மாதிரி எப்படி இந்த 3 கேரக்டருக்கு வசனங்கள் எப்படி சொல்லணும்னு பண்ணாமல் அப்படியே பிளான் பண்ணி சொல்லிட்டு போயிட்டுருப்பார். ஃபென்டாஸ்டிக் டயலாக் சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த மாதிரி சென்ஸு இவர் தான். இவர் என்னென்னா எப்படி என்ன தெரிய மாட்டேங்கிறது. லிரிக்ஸு பாவம் நம்மளோட பேசிகிட்டு இருப்பார். சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பாட்டுன்னு பாரு என்னங்க அப்படின்னு டப்புன்னு வர அங்கேயே ஒரு வாட்ஸ்அப்லேயே ஒரு லிரிக்ஸ் அனுப்புவார். அந்த மனுஷன் லண்டன்லேருந்தே போட்டு மியூசிக்கு நெக்ஸ்ட் டே வரும் ஏதோ வரும் வந்து எப்படி சார் இது? இல்லை சார் அப்படியே நம்ம ஜாலியாக ஈவினிங் பேசிட்டு இருந்தாலும் அப்படின்னு. எவ்ரிதிங் ஹி டஸ் இன் தட் கிளாஸ். அதாவது அதை ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது தெரியவே தெரியாது. அதுதான் அவர்கிட்ட சிறப்பான குணம்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்தவரை நான் ஒர்க் பண்ண இந்த இன்ஃபேக்ட் இன்னும் சுரேஷ் மன்னன்னு நம்ம நண்பர் இங்கே இருக்கிறாரு. அவர் முதல் கேமரா ஒர்க் பண்ணதும் நான் நடித்த படம் தான் பாலாஜி சார் படம். கேமராமேன் கம் டைரக்டர் கம் ஆக்டராக இருக்கிறார். அவர் நம்மளோட இங்கே இருக்கிறார், நம்மளோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர்லேருந்து இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஸ்ட்டு சுவாதி வரைக்கும் இந்த படத்தில் எல்லோரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எப்பவும் போல நான் நம்பியிருக்கிறது என்னோடய ரசிகர்கள் தான். ஆடியன்ஸு டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன். டீசர் பார்த்துட்ருக்கீங்க. சொன்ன மாதிரி ஆடியோ இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஆடியோ கேளுங்க, படத்தை பாருங்கள். எப்பவும் போல உங்கள் ஆசீர்வாதம் வேணும். ஊடக நண்பர்களாகட்டும், ரசிகர்களாகட்டும், டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார். உங்களுடைய மூவிஸோட கவுண்டில் பாதி தான் ராமராஜன் சாரும் நடிச்சிருக்காங்க. ஆனால் உங்கள் 2 பேர்த்துக்குமே கிட்டத்தட்ட சேம் ப்ரொஃபைல், எல்லாமே ஹிட்டு அந்த மாதிரியான பிகாஸ் ஆஃப் இளையராஜா அண்ட் ஸோ மெனி திங்ஸ். இப்போ 2 பேருமே வந்து ரொம்ப ஒரு ஆஃப்டர் ஏ லாங் ஒரு இயர்ஸ் நீங்கள் 2 பேருமே இப்போது ஒரே காலகட்டத்தில் ஒரு படம் பண்ண போகிறீங்க. படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம் தானே சார். மறுபடியும் 2 பேரும் ஹிட் ஆக போகிறோம், அவ்வளோதானே. நல்ல விஷயம் தானே. படம் நல்லா இருந்தால் உங்களோட ஆசீர்வாதம் வரும், அது போதும். வாழ்த்துக்கு சார். நான் பண்ணதில்லை. அவர் ஆக்சுவலாக நான் வந்து அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 1 ஹவர். அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட நிறையா பேசுகிறேன். மற்றபடி என்னென்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, அவருடைய பாடல்கள்னு கேட்டு இப்போ ரீசெண்டாக நான் யூஎஸில் இருந்தப்போ ஒரு மைக் ஒன்று பார்த்தேன். இந்த மைக்கை பார்த்தோன்னா உதயகீதத்தில் இப்படி வச்சுட்டு பாடுவார். அதுதான் ஞாபகம் வந்தது. அந்த மைக்கை வந்து நான் அடுத்த தடவை வாங்கியே ஆகணும் அப்படின்னு. ஏன்னு கேட்டாங்க. அந்த கடைக்கார்ட்ட சொன்னேன், இன் மை கண்ட்ரி தெர் இஸ் ஒன் ஹீரோ, he will hold a mic like this, it's a signature holding அப்படின்னு.
ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து அவரை பாட்டு ரசித்து அவருடைய நடிப்பை ரசிச்சிருக்கேன். பட் அவருடைய குரல் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. மேபி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவரோட பேசணுன்னு அந்த குரல் ட்ரை பண்ணி நான் பேசிடுவேன். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப பாலு சார் குரல் கேட்டாலே தானாகவே வாய் அசைக்கும் சார். ஆனால் அவர் அவ்வளோ ஃபீலிங்காக தான் பாடியிருக்கார் எல்லா பாடல்களும். அது கொஞ்சம் கேட்டு அப்படி பண்ணேன், அவ்வளோதான். இல்லை ஒன்றும் ஜஸ்ட் லைக் இட்ஸ் பிகாஸ் அவர் நீங்கள் பாலு சார் அந்த பாட்டு அதில் கேட்டிங்கன்னு வச்சுங்க, இந்த மணி ஓசை கேட்டு எழுந்துங்கிறது ஆகட்டும், வைகிரியில் வைகை கரையில் ஆகட்டும், இளைய நிலா ஆகட்டும், அந்த பாட்டு கேட்கும் போதே யூ ஃபீல் லைக் நீங்களே ஆடணும் பாடணும், சோகத்துலேயும் எல்லாமே அது தானாக வரும். இன்ஃபேக்ட் என்னோட பெஸ்ட் அவார்டே பாலு சார் சொல்லியிருக்கிறதா எனக்கு. ஆமாம், ஆமாம் சார், அதுதான் சார், அதுதான். தேங்க்யூ சார். அது எஸ்பிபி சார் அவரோட அவார்டு தான் எனக்கு மிகப்பெரிய அவார்டு. அவர் சொல்லியிருக்கிறத நான் பாடுறேன்னா மோகன் பாடினான்னு கேட்குறாரு. யூ ஆர் ஸோ குட் இன் தட் குட் லக்குன்னு சொன்னார் பயணங்கள் முடியுது இல்லை டைமில். அதுக்கு அடுத்தது அவர் சொல்லியிருக்கிறது, அவர் நிறைய சிவாஜி சார் எம்ஜிஆர்லேருந்து இது வரைக்கும் எல்லா ஹீரோகளுக்கும் பாடியிருக்கிறாரு. அவர் கணக்குப்படி அவர் வீட்டில் சொல்லியிருக்கிறது, வெளியில் முதலெல்லாம் சொல்லியிருக்கிறது, அவருக்கு பாட்டுக்கு கரெக்டாக நடிச்சிருக்கிறாருங்கிறது என்னை வந்து முதல்ல பேர் சொல்லியிருக்கிறார். அதுதான் கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங் அண்ட் அவார்டு. தேங்க்யூ. இல்லைங்க, விட்டுது பிடிக்கிறதுங்களெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. அவன் தலையில் தமனுக்கு நம்புகிறவன் நான். எனக்கு என்ன இருக்கோ அது கிடைக்கும், என்ன இருக்கோ அதை சாப்பாடு. இப்போ இங்கே நாங்களெல்லாம் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிட போகிறீங்க. இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றோமா, எங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதானே சாப்பிட்றோம். அவ்வளோதான் என் லைஃபை. தேங்க்யூ. இல்லை இல்லை நான் தான் எழுதி கேட்க சொன்னேன் அவர். இல்லை 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 சார், வேற 2-3 படத்தில் பிஸி ஆகிட்டேன். வாழ்த்துக்கள். அப்புறம் இது என்ன ஹரஹரா சங்கராவா இல்லை எல்லாமுமா? சிவனோட 1008 பேரில் ஒரு பேர், தீமையை அழிப்பவன் பகைமையை ஒழிப்பவன் சொல்லிட்டு, அதனால ஹரான். சொல்லுங்க பாலு. பார்த்துருக்காங்க, நாங்களும் அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த படத்துலேயே அதை தாண்டி வேறு ஏதாவது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா லவ்வாக பார்த்துருக்கோம், நாங்கள் டீச்சர் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. இல்லைங்க, ஓகே, லவ்வாக பார்த்துருக்கீங்க. அது எத்தனையோ படங்களில் லவ் சீட்டிங்கு, லவ் இது அப்பாவா எல்லாமே பார்த்துருக்கீங்க. இதில் வேறு கோணத்தில் என்னை பார்க்க முடியும். நீங்கள் அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட், ஃபேமிலி விஷயங்கள் வரும்போது அந்த 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 ஃபீலிங்குக்கு கொண்டு வந்திருக்காரு டைரக்டர். பட் அதர்வைஸ் டெஃபினட்டாக வேறு ஆங்கிள் ஆஃப் திங்கிங் தான் இது. அண்டு நல்லா பண்ண வச்சுருக்கிறாரு. எனக்கு பிடிச்சிருக்கு, சக நடிகர்களுக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு தெரியாதது கிடையாது. என்னோடய முதல் படமே கோகிலாங்கிற படம், கமல்ஹாசன் சார் தான் ஹீரோ, நான் அதில் ஒரு ரோலு. முதல் தமிழ் படம்னு சொல்லிட்டுருக்கிற இப்போ மூடு பண்ணியில் பிரதாபோதன் சார் தான் ஹீரோ, நான் ஒரு கேரக்டர். நமக்கு அப்படியெல்லாம் இல்லை. கேரக்டர்கள் வந்தால் நடிக்கிறதுக்குங்கிறது எப்போவுமே தயாராக இருக்கும். நான் ஒரு நடிகன் பேசிக்கலி, எனக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால் வரதில் 10 வந்தால் அதில் 1-2 வி வில் செலக்ட். அந்த மாதிரி தான் விஷயங்கள் தவிர வாய்ப்பு இருக்குங்க. தேங்க்யூ. வாங்க தனியாக பேசிப்போம். ஏன்னா தொடர்ந்து படங்கள் பற்றி நான் இப்போ பேச முடியுமா? எல்லாருக்கும் டின்னர் டைம் இல்லை. இல்லை, இதுலேயும் 3 பேர் அதே மாதிரி வந்திருக்கீங்க லவ் பாயா, அதனால் கேட்குறேன். இதில் யாருக்குமே பிரச்சனை இல்லையே. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. லவ்வர் பாயாக இருக்கிறவன் எப்போவுமே லவ்வர் பாயாக இருக்க முடியுமா? ஒன்று. எல்லாருக்கும் கதைக்கு ஏற்ற தானுங்க கேரக்டர்ஸு. ஸோ அதில் வித்தியாசமாக கிடைக்கும்போது தான் அதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும். அதை டைரக்டர் கரெக்டாக யூஸ் பண்ணால் சந்தோஷம் தானே. இந்த டீசர் பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம் இந்த டீசர் பார்த்தீங்களா? அதில் நீங்கள் வந்து லவ்வாக பண்ணியிருந்தீங்க, இதில் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் டைரக்டர் வந்து மோகன்னு மாற்றிருக்காரு. அதனால் இதில் அது இல்லை, நீங்கள் எதிர்பார்த்தது இல்லை. டீசர் இன்னொரு வாட்டி நான் போட சொல்கிறேன், நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துருங்க. நீங்கள் இது கேட்டீங்க இந்த படத்தில், இல்லை இதில் கேட்டீங்க அதுக்கு முன்னாடி கொஸ்டினில். ஆமாம், இதில் வந்து அதனால தான் இதில் வந்து லவ்வராக பண்ணல, மோகன் இல்லை மோகன். தேங்க்யூ. எல்லாரும் வெயிட்டிங் டின்னருக்கு சார். அதுதான் சொல்கிறேன் நான். மோகன் சார், உங்களுக்கு ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின். எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் கொஸ்டின் தான் இருக்கும். இப்போ என்ன சில்வர் ஜூப்லாம் நிறைய பார்த்துட்டீங்க. இப்போ வர படத்தில் வந்து 3 நாளில் சக்ஸஸ் மீட்டு, 5 நாளில் வந்து சூப்பர் ஹிட்டெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து சூப்பர் ஹிட்லலாம் நீங்கள் பார்த்து கடந்து வந்த ஆள் நீங்கள், சரிங்களா? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இப்போது இருக்கிற நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அப்போவே என்னோடய படங்கள் 100 நாளோ சில்வர் ஜூப்ளி ஆனாலும் எந்த படத்துக்கும் நம்ம வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடுனதே இல்லை.
அப்போவே இப்போ ஃபங்க்ஷன் பண்ணணுன்னா நம்ம தயாரிப்பாளர்கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது, சார் அடுத்த கதைக்கு உட்காருவோம் சார், என்ன சார் நீங்கள் ஏதாவது நீங்கள் கிஃப்டாக கொடுக்குறதா இருந்தால் டெக்னீஷியன்ஸ் பணமாக கொடுத்துடுங்க, நீங்கள் நம்ம அடுத்த மக்களுக்கு தெரியும் ஓடி இருக்கிறது நம்ம வந்து அடுத்த படம் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதில் நல்ல கதை இருந்தாங்கிறதுக்கு தான் நான் அப்போலேருந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போது அப்படி தான் பண்ண போகிறோம். ஸோ எதுலுமே நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணோம் இதை ஃபாலோ பண்ணோங்கிறதே இல்லை சார். மோகன் சார், சரிங்க சார். சொல்லுங்கள் ஐயா. சதீஷ் சார். சார் இப்போ வந்து சார் ஒரு நடிகர்னா ரசிகர்கள் சில விஷயங்கள் எதிர்பார்த்து வருவாங்க. இது வரைக்கும் ஒரு ரொமான்ஸ் மட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் இருக்குது. ஏதாச்சும் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வந்து ரொமான்ஸ் மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லைங்க, தப்பாக நினைங்க. என்னோடய ரசிகர்கள் எப்போவுமே நல்லதாக எதிர்பார்க்குறாங்க தவிர இதுதான் எதிர்பார்த்ததே இல்லைங்க ரசிகர். அதனால தான் நான் சொல்கிறேன், விதிங்கிற படம் ரசிகர்கள் என்கிட்டேருந்து ரொம்ப பர்டிகுலராக எதிர்பார்த்துருந்தா அந்த படமே ஓடி இருக்காது. எப்படி இவன் வந்து ஒரு பொண்ணை சீட் பண்ணலான்னு தான் கேட்டிருப்பாங்க, அப்படி பண்ணலை அவங்க. அதனால் ரசிகர்கள் என்னோட ரசிகர்கள் மேலே எனக்கு அபாரமான நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் அவங்களுக்கு படம் நல்லா இருக்கணும், நான் நல்லா நடிச்சிருக்கணும், அவ்வளோதான். நம்ம பையன், நம்ம வீட்டுக்காரர், நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம பையன், நம்ம அப்பா, இப்படி தான் யோசிக்கிறாங்க. அதனால் அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோங்கிறது உண்மையான விஷயம் இந்த படத்துலேயும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆமாம், விதி படம் இன்னமும் எந்த படத்தில் வந்தாலும் எங்களுக்கு விதி படம் மாதிரி இருக்குது, இல்லை அதை தான் பேசுவோம் இல்லையா ரசிகர்கள். இந்த படத்தில் ஏதாவது சட்டம், கோர்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? ஏன்னா சார் வேறு கையில் துப்பாக்கியோடய தெரியுறாரு, மோகன் சார் வேறு, அதனால் கேட்குறேன். ட்ரெய்லரில் புத்தகத்தோடு அழிகிறோம். டோன்ட் வரி. வாழ்த்துக்கள் சார். ஓகே, நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.